நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் அவர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தி. 100 கோடி ரூபாய் நில மோசடி செய்த புகாரில் விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து வருகிறோம். நில மோசடி வழக்கு தொடர்பாக கரூர் நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜராகியிருக்கிறார். 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக மோசடி செய்ததாக அவர் மீது புகார் எழுந்த நிலையில் அவர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். போலி ஆவணம் மூலம் 100 கோடி ரூபாய் நில மோசடி செய்த புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தி. வழக்கில் அப்போதைய வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜும் ஆஜராகியுள்ளார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். நில மோசடி வழக்கு தொடர்பாக கரூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜராகியிருக்கிறார். இருபத்தி ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்ததாக புகார் எழுந்த நிலையில் அவர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்களை சொல்லுங்கள். முக்கியமாக கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடியாக பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. மேலும் நில உரிமையாளர் பிரகாஷை ஆள் வைத்து கடத்தி தாக்கி மிரட்டியதாகவும் அவர் வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் 6 பிரிவின் கீழ் வழக்கு செய்தனர். பின்னர் கரூர் சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. விசாரணையின் ஒரு பகுதியாக கேரளாவில் இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசார் அப்பொழுது கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு தற்பொழுது கரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதற்கிடையே இந்த நிலம் தொடர்பாக அசல் ஆவணங்களை காணாமல் போனதாக கூறி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பினர் சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அப்பொழுது ஆய்வாளராக பணியாற்றி வந்த பிருத்விராஜ் என்பவர் போலி சான்றிதழ் வழங்கியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்போது காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜ் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.